Hello everyone, welcome to Mom's Secret. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 6 மந்த்லேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ என்னென்ன ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஜியாக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுத்தேன் அண்ட் எப்படி கொடுத்தேன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பீடியாட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுக்கணும். அடுத்த 15 டேஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டின்னர் மாதிரி கொடுக்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வெஜிடபிள்ஸ் வந்து கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்வீட் அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கேரட் தான் வந்து ஃபீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு வந்து கேரட் பியூரி மட்டும் நான் ஃபீட் பண்ணேன். அடுத்த 3 நாள் வந்து பீஸ், அதுக்கப்புறம் ஸ்குவாஷ், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல் வந்து வேறு வெஜிடபிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த கேரட்டை நான் எப்படி குக் பண்ண போகிறேன்னா, ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஒரு பேனில் வந்து சேர்த்து அது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் குக் பண்ண போகிறேன். இதை நீங்கள் இப்படியும் குக் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து இட்லி பேனில் வந்து ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் தண்ணி ஊற்றி குக் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்குவேன் அந்த குக் பண்ண தண்ணியோடையே சேர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் கொடுக்குறனால பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸையும் வந்து தனித்தனியாக குக் பண்ணி கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து காம்பினேஷன் ட்ரை பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் லிப் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ இது குக் ஆகிடுச்சுன்னு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் எடுத்து லைட்டாக மேஷ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு மேஷ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கேரட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இந்த தண்ணி சேர்த்தே நான் வந்து மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பட்டர்நட் ஸ்குவாஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பம்கினோட ஃபேமிலி தான். ஸோ இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் வைட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது டெய்லி கொஞ்சோண்டு ஃபுட்டில் சேர்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஃபோர்க் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாகவே மேஷ் ஆகும். ஸோ இதையும் நான் பியூரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதுலேயும் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பீட்ரூட், இதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மட்டும் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம், மொத்தம் 8 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணேன். ஏன்னா பீட்ரூட் வந்து குக் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இதையும் வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக மேஷ் ஆகிடுச்சுன்னா இதையும் நம்ம பியூரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன், ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இது வந்து 2 டைப்பாக இங்கே கிடைக்கும். ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பர்பிள் கலரில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரியும் ரெடி ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வகையான வெஜிடபிள்ஸ் பியூரி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன பழம்லாம் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலான்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதில் எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுப்போம். அண்ட் இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், வாயில் வந்து குத்தாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். நல்லா நைஸாக இருக்கும். நீங்கள் கையில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் நைஸாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பியூரி அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு தான் வந்து நான் ஃபீட் பண்ணேன். ஸோ அதோட டேஸ்ட்டை உங்களுக்கு பிடிக்கும் போது போக போக நம்ம குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching. Bye.